Okay, this is my introduction. I'm MC Tamil Arasan, shortly called as Tamil. I'm an event MC trainer, MC manager, and also blogging trainer. Blogging trainer abdina, I help you build your website and also I can train you on blogging. I'm an entertainer as well. Entertainer abdina, only entertain பண்றது மட்டும் இல்லாம அதுல ஏதாவது மெசேஜ் இருக்கும் which you can apply in your life. That's the reason even though I'm an MC ஒரு கேம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு போகாம உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு வகையில் I've started taking training. So this is a small intro about me. I'm also the founder of Chennai Event MCs and Professionals and co-founder of Chennai Event Entertainers, which is founded by MC Nandini Aravindan. Okay, without further ado, let's get into the topic directly. என்னலாம் இந்த பிரசன்டேஷன்ல பார்க்க போறோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன, பேசிக் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் ரைட்டிங் டாஸ்க் லிஸ்ட். ஸோ கம்ப்ளீட்லி இந்த டாஸ்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அதில் இருக்க போது. we are not going to discuss anything else. ஸோ ஒரு டாஸ்க் லிஸ்ட்டு எப்படி எழுதலாம், என்ன விதமான டாஸ்க் லிஸ்ட்லாம் இருக்குது, எழுதும்போது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், அண்ட் வாட் இஸ் த ரைட் டைம் டு ரைட் அ டாஸ்க் லிஸ்ட். டாஸ்க் லிஸ்ட் எப்போ வேணாலும் எழுதலாமா, நினச்ச நேரத்துக்கு எழுதலாமா, இல்லைனா ஏதாவது பர்டிகுலர் டைம் இருக்கா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன், எதுக்காக இதெல்லாம் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐடென்டிஃபை தி இம்பார்ட்டன்ட் டாஸ்க். எனக்கு நிறைய டாஸ்க் இருக்குது, எனக்கு அதில் எப்படி எந்த ப்ரையாரிட்டியில் பண்ணணும், எதை ஃபஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இது கன்ஃபியூஷனுக்கு ஹவு டு ஐ சார்ட் இட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் சம் அடிஷ்னல் டிப்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட மென்டார்கிட்ட நான் கற்றுக்கிட்டதில் சம் கீ டிப்ஸ் ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் யூ. ஃபைனலி வில் க்ளோஸ் வித் த சம்மரி அண்ட் Q&A. அண்ட் நவ் வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் எல்லாருமே மேபி உங்களுக்கு தோன்றதே ஒரு மெசேஜ், ஒரு ஜஸ்ட் இட் கேன் பி அ வேர்ட் ஆர் இட் கேன் பி ஒன் சென்டென்ஸ், டக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பலாம் மெசேஜாக. வாட் இஸ் டைம் மேனேஜ்மெண்ட் அக்கார்டிங் டு யூ? சாட்டில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். ஜஸ்ட் ஒரு 15 seconds ஐ வெயிட் ஃபார் யூர் ரிப்ளை, அதுக்கப்புறம் ஐ வில் கண்டினியூ. வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி? ஓகே, நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஆன்சர் வருதா பார்க்கலாம். யூஸிங் த டைம் எஃபிஷியன்ட்லி டு டூ அவர் ஒர்க் இன் அ டைம், யூஸிங் டைம் மோர் ப்ரொடக்டிவ்லி, நோ அபவுட் அவர் செல்ஸ். ஓகே, மனோஜ் ஸ்க்ரீனில் பாதி எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, குட். ஸோ தீஸ் ஆர் த திங் பேசிக்கலி. ஓகே, ஐ ஹவ் காட் இனஃப் ஆன்சர்ஸ் அண்ட் ஆல்சோ நான் தெரியாமல் அடுத்த ஸ்லைடும் நான் மூவ் பண்ணிட்டாங்க. ஆன்சர் இங்கே வந்துச்சு, மேனேஜிங் அவர் செல்ஸ். நம்ம வந்து ஓகே ஒன் மோர் திங், ஃபினிஷிங் டாஸ்க் வித்தின் ஸ்டிப்புலேட்டட் டைம். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம எல்லாருமே டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, டைமை மேனேஜ் பண்ணுறது மேனேஜ்ன்றோம். டைமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. த ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி ஆனஸ். இது வந்து மேனேஜிங் அவர் செல்ஸ் தான் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம டைமை நம்மளால் எந்த வகையிலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட்ஸ் எவ்ரிடே 24 hours சுற்றிட்டே தான் இருக்க போகுது அது. பட் நம்மளை மேனேஜ் பண்ணுறது மூலமாக we are going to save the time. that is what the actual thing. ரொம்ப ஃபிலாசபிக்கலாக நான் போல சிம்பிளாக சொல்கிறேன், நம்மளை மேனேஜ் பண்ணால் போதும். that is what the time management is all about. ஸோ எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இந்த டாஸ்க் லிஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒரு டாஸ்க் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா, என்னெல்லாம் விஷயங்கள் நான் பண்ணணும். இது வந்து டூ லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, சில பேர் 101 லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேறு பேர் இருக்குது. ஸோ we call it as a task list. டாஸ்க் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, what are the things I need to complete, அது எல்லாமே நான் எழுதணும். சரி, what are the thingsனால் என்னெல்லாம் சொல்ல வர தமிழ் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி வந்து எனக்கு இப்போத்துலேருந்து நைட் வரைக்கும் சில ஒர்க் இருக்கும், எனக்கு நாளைக்கு சில ஒர்க் இருக்கும், இந்த மாதம் கொஞ்சம் இருக்கும், இல்லை எனக்கு லைஃப் லாங் சில ஒர்க் இருக்கும். அப்போ how do I write a task list? நான் எல்லாமே எழுதணுமா அப்படின்னு கேட்டால், that is what my answer would be. Yes, first time நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா entire thing you have to write. So let me help you here. This is the step by step procedure. நீங்கள் அழகாக அப்படியே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். மேபி இந்த வெபினார் முடித்த உடனே நீங்கள் இது மாதிரி உட்காந்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா immediately it will start giving you result. உங்கள் மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் திங், ரைட் ஆல் த டாஸ்க். என்ன ஆல் த டாஸ்க்னா, இப்போ ஆரம்பித்து உங்கள் லைஃப் டைமில் மேபி உங்களால் ஓகே அடுத்த ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு எழுத முடியலனாலும் மினிமம் ஃபார் 1 year, இல்லை அட்லீஸ்ட் மினிமம் ஃபார் 1 month 1 week அப்படின்னு சொல்லி உங்களால் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி எழுத முடியுமா. என்ன கேட்டால் மினிமம் ஒரு 1 yearக்காவது எழுதுங்க. ஏன்னா எவ்ரி திங் ரன்ஸ் ஆனே 1 year சைக்கிள். நம்மளோட ஏஜாக இருக்கட்டும், அப்ரைஸலாக இருக்கட்டும், ஆனிவர்சரியாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அந்த 1 yearக்குன்னு ஒரு பவர் இருக்குது. ஸோ ரைட் வாட் எவர் த திங் யூ வாண்டட் டு டூ. ஸோ எதுவுமே அது இம்பார்ட்டன்ட் நாட் இம்பார்ட்டன்ட் பற்றி கவலைப்படாது. எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சேஃப்டி பின் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா கூட அதை எழுதுங்க. நான் மியூசிக் கிளாஸ் போகணுன்னு ஆசைப்பட்டேன், இல்லை ஃப்ரெண்டு போய் பார்க்கணும்னு ஆசை, வாட் எவர் இட் இஸ். எல்லாமே வெதர் இட்ஸ் அ பர்சனல் ஒர்க் ஆர் இட்ஸ் ப்ரொஃபஷனல் ஒர்க், இல்லை சம்மந்தமே இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண, வாட் எவர் இட் இஸ், எல்லாமே கம்ப்ளீட்டாக எழுதுங்க. அப்போ எதில் எழுதலாம் அப்படின்னா, யூ கேன் ரைட் இட் இன் அ பென் அண்ட் பேப்பர் ஆர் யூ கேன் ரைட் இட் இன் எக்ஸல் இல்லை வேர்ட் ஃபைல், எங்கே வேணாலும் எழுதுங்க. பட் புட் இட் இன் ரிட்டன் இன் பென் அண்ட் பேப்பர் ஆர் இந்த சிஸ்டம். அப்போ எவ்வளோ வரும் ஆவரேஜாக ஒரு மனுஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் டக்குன்னு மைண்டில் யோசிச்சிங்கன்னா ஒரு 15 to 20 திங்ஸ் வர மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக உட்காந்து எழுத ஆரம்பிச்சிங்கன்னா இட் கேன் கோ ஈவன் மோர் தென் 100 or 200 கூட போகலாம். இவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பயந்துடும். ஃபர்ஸ்ட் திங் இந்த ஃபியரை நம்ம பிரேக் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் என்னென்னா ஏன் எழுத மாட்டாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வேணால் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். யாருக்காவது கடன் நிறைய இருக்குன்னா அவங்கள வந்து எவ்வளோ கடன் இருக்குன்னு கேட்டு பாருங்கள். அவங்க வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் அமௌண்ட் அவங்களால சொல்ல தெரியாது. ஏன்னா எப்போவுமே மைண்ட் கால்குலேஷன் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள எழுத சொன்னீங்கன்னா எழுத மாட்டாங்க. என்ன ரீசன்னா, எழுதுனா அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஐயோ இவ்வளோ கடன் நமக்கு இருக்கா, இவ்வளோ பிரச்சனை இருக்கான்னு. அந்த பயத்துக்காகவே நிறைய பேர் வந்து ரிட்டர்னில் போட மாட்டாங்க. திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஃபியர் ஆர் பிக்கஸ்ட் ட்ராபேக் ஃபார் அவர் ஃபெயிலியர். அப்போ அது பயமாக இருந்தாலும் சரி, அது நம்ம எவ்வளோ மோசமாக கொடுமையான நிலைமையில் இருந்தாலும் சரி,
ஃபஸ்ட்டு எழுதிட்டிங்கன்னா யூ வில் பிகம் அவேர் வேர் யூ ஆர் ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வாட் இட் இஸ்ன்றதை எழுதுங்க. அப்போது எவ்வளோ வந்தாலும் 200 300 400 வந்தாலும் எல்லாமே நீங்கள் முடிச்சாங்கன்னு இப்போ அவசியம் கிடையாது. பட் பி அவேர் தீஸ் ஆர் த டாஸ்க் பெண்டிங் ஃபார் மீ அப்படின்ட்டு எல்லாமே எழுதுங்க. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறமா செகண்ட் திங் என்ன பண்ண போகிறீங்கன்னா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் எதெல்லாம் நான் இன்றைக்கி பண்ணலாம், எதெல்லாம் இன்றைக்கி பண்ணி ஆகணும். அதுலேயும் ஆக்சுவலாக 3 விஷயம் இருக்குது. ஷுட் டூ, வாண்ட் டு, ட்ரீம் டு அப்படின்னு சொல்லிட்டு. ஷுட் டூனா கண்டிப்பாக நான் நீங்கள் பண்ணியே ஆகணும். வாண்ட் டூ அப்படின்னா ஓகே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு. ட்ரீம் டூனா அது நான் பண்ணால் நல்லாயிருக்கும், என்னோட லைஃபே வேறு லெவலுக்கு மாறும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வகையில் யூ வில் பி சார்ட்டிங் அவுட் ஈச் டாஸ்க். பக்கத்தில் நீங்கள் எக்ஸலில் போட்டிருக்கீங்கன்னா பக்கத்தில் ஒரு காலம் போட்டு ஓகே டுடே இது அந்த ஆர்டரில் மட்டும் படிக்குது. இந்த வீக் பண்ணலாமா, திஸ் மந்த் பண்ணலாமா, திஸ் குவார்ட்டர் பண்ணலாமா, நடுவில் என்ன நீங்கள் எக்ஸ்ட்ரா திஸ் ஆஃப் இயர்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். திஸ் இயர் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட் நான் எழுதுறேன். இந்த கால் முடிச்சா நான் வந்து ஓகே என்னுடைய எல்லா வெபினார் பார்ட்டிசிபெண்ட்ஸுமே மெசேஜ் அனுப்பணும், எல்லா வெபினார் பார்ட்டிஸுமே என்னோட இன்ட்ரோ அனுப்பணும், வெபினார் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணி அனுப்பணும், வெபினார் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு வேறு ஏதாவது ஆஃபர் அனுப்பணும். இப்படின்னு நான் ஒரு 4 விஷயம் எழுதுறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு இன்ட்ரோ அனுப்பணும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கே நான் பண்ணணும். வீடியோ எடிட் பண்ணி அனுப்பணுன்றது என்னால் இன்றைக்கி பண்ண முடியாது. இப்போ வாட் வில் ஐ டூ, திஸ் வீக்கில் நான் பண்ணுவேன். திஸ் மந்தில் என்ன போடும், ஓகே இந்த லாக்டவுன் பீரியட் முடிஞ்சால் உங்களுக்கு எதாவது நான் அனுப்பணும்னு பார்க்குறேன் அப்படின்னா அப்போ திஸ் மந்தில் எடுத்து போடுவோம். அது மாதிரி எவ்ரி டாஸ்க் நீங்கள் எழுதிருக்கக்கூடிய டாஸ்க்கை இன்றைக்கே பண்ணணுமா இந்த வீக்காக எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பிரிக்கணும். ஏன்னா எல்லா டாஸ்க்குமே நீங்கள் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவோம்னா எல்லாமே இன்றைக்கி முடிக்கணும்னு அவசரப்படும். அப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. வாட் ஹேஸ் டு பி டன் டுடே அதை நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். அதை நம்ம ஃபர்தர் ஸ்லைட்ஸில் பார்ப்போம். அண்ட் அதுக்கடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், ரைட் டெய்லி, வீக்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி, இயர்லி டாஸ்க். இதுக்கும் முன்னாடி இருக்கிறதுக்கும் ரிலேஷன் இருக்காமல் நினைப்பீங்க, பட் சம்மந்தம் இல்லை, ரெண்டுமே டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா டுடே டாஸ்க்னும் போது இது நான் பண்ணுற டாஸ்க் என்னோட முடிஞ்சிடலாம், அதுக்கப்புறம் வேறு வேலை இல்லாமல் கூட இருக்கலாம். எக்ஸாம்பிள் நான் ஏதோ கடைக்கு போய்ட்டு ஏதாவது இப்போ வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னா அதோட ஓவர். பட் டெய்லி டாஸ்க்ன்றது என்னன்னா எவ்ரிடே நான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரஷிங், பாத்திங், ஈட்டிங் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டெய்லி பண்ண வேண்டிய விஷயங்கள், மார்க்கெட்டிங் நான் டெய்லி பண்ணணும், டெய்லி எனக்கு லேர்னிங்க்கு டைம் ஒதுக்கணும், நான் டெய்லி வெபினார் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வெபினார் ஆரம்பிச்சிருக்கேன்னா டெய்லி நான் பண்ணணும். ஸோ இட் பிகம்ஸ் எ டெய்லி டாஸ்க் ஃபார் மீ. வீக்லி டாஸ்க் அது மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான் என்னோட எக்ஸலில் என்னோட எக்ஸலே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சாம்பிள் எக்ஸல். வீக்லி டாஸ்க் அப்படின்னும் போது வீக்லி நான் என்ன பண்ணணும், மேபி நான் எவ்ரி வீக் வந்து நான் ரிவ்யூ பண்ணணும். நான் பண்ணக்கூடிய வெபினார்ஸை வந்து என்னோட மென்டார்கிட்ட காமிச்சு ஐ நீட் டு கோ ஃபார் ஏ ரிவ்யூ, இல்லை நானே உட்காந்து வாரம் ஒரு தடவை அதை பார்க்கணும், இல்லை வீக்லி வந்து நான் துணி வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீக்லி இருக்கலாம். மந்த்லி டாஸ்க் அப்படின்னும் போது மந்த்லி வந்து ரெண்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம், இல்லை மந்த்லி சேவிங்ஸ் இருக்கணும், சிட்டு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி, சேலரி கொடுக்கணும். குவார்ட்டர்லி அப்படின்னும் போது தட் கேன் பி சர்டன் திங்ஸ் லைக் நான் வந்து வீட்டுக்கு சிலிண்டர் புக் பண்ணணும், இல்லை வந்து நான் பியூட்டி பார்லர் போகணும், காஸ்டியூம்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ஏர்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லும்போது அகைன் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அப்ரைசல் கொடுக்கணும் டீம் மெம்பர்ஸ்க்கு, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நான் தான் கோர்ஸில் என்ரோல் பண்ணணும், நான் ஒரு ஈவெண்ட் டேங்கராக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நியூ இயர் டைமில் வந்து நியூ இயர்க்கான மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இது நீங்கள் தனியாக ஒரு ஷீட்டில் இருக்கணும். நான் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸலில் காமிக்கிறேன். அண்ட் தென் அப்போ இந்த 2 கேட்டகரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ப்ராப்பராக நீங்கள் ஒரு எக்ஸலில் ஃபீட் பண்ணிட்டதுக்கப்புறம் யூ பி ஸ்டார்ட் ஏபிள் டு ஒர்க் ஆன் தட். இப்போது நான் அடுத்தது போகிறதுக்கு நான் உங்களுக்கு அந்த எக்ஸல் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ கேன் பி இன் ஃபேஸ் வித் மீ. ஸோ இப்போ நான் காமிச்சதில் டுடே டாஸ்க். இப்போ நான் இங்கே என்னென்ன போட்டிருக்கேன், எனக்கு யாராவது ஒருத்தர் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், கேன் யூ சி மை எக்ஸல் அப்படின்றது மட்டும். ஓகே டன், எக்ஸல் தெரியுது, டன். ஓகே வில் கண்டினியூ. ஸோ இப்போ இது வந்து என்னோட டுடே டாஸ்க். இது நான் சும்மா லிமிட்டடாக நான் ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன். நார்மலாக டுடே டாஸ்க் எடுத்தால் மினிமம் 20 to 30 இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன போட்டிருக்கேன், நான் இன்றைக்கி வெபினார் நான் பண்ணணும்னு போட்டிருக்கேன். முடிச்சோன்னா சென்ட் மெசேஜ் டு வெபினார் பார்ட்டிசிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது திஸ் வீக்கில் நான் என்னெல்லாம் பண்ணலாம், கம்ப்ளீட் 21 வெபினார் டாபிக்ஸ். அதாவது இந்த 21 டேஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன் டாபிக் என் கையில் லிஸ்ட்டு ரெடியாக இருக்கணும். இப்போ வரைக்கும் என் கையில் கிடைக்கல, இல்லை டெய்லி வந்து முடிச்சு தான் அடுத்த நாள் டாபிக் வந்து நான் ரெடி பண்ணுறேன். பட் நடுவில் எனக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்ச உடனே ஒரு 1 hour 2 hour ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஐ ஹவ் டு சிட் அண்ட் ரைட் என்டையர் டாபிக் அண்ட் எல்லாத்துக்குமான போஸ்டர்ஸும் நான் ரெடி பண்ணணும். அதே மாதிரி இந்த வீடியோஸ்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு திஸ் வீக்குக்கு நான் மூவ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த விஷயத்தை நான் இன்றைக்கே பண்ணலாமா, இன்றைக்கும் பண்ணலாம். பட் எனக்கு இதோட வந்து ஹை ப்ரையாரிட்டி ஒர்க் நிறைய இருக்குது. இன்றைக்கி 21 வெபினார் டாபிக்ஸ் நான் இன்றைக்கி முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது இந்த வீக்கில் நான் ஓரளவுக்கு முடிச்சுன்னா கேன் பி கம்ஃபர்டபுள். அப்போ ஐம் புஷிங் இட் டு திஸ் வீக். அதே மாதிரி திஸ் மந்த் என்னெல்லாம் பண்ணணும், ஓகே கம்ப்ளீட் வாட்சிங் டாக்டர் மகாராஜாஸ் வீடியோ, என்னோட மென்டாரோட வீடியோஸ்லாம் நான் சில இது எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் பார்க்கணும். எல்லாருமே இதே மாதிரி தான் வரணும் கிடையாது. யூ கேன் பிளான் யுவர் டாஸ்க் அக்கார்டிங்கில். நான் சின்ன சாம்பிள் தான் காமிக்கிறேன். அதே மாதிரி திஸ் குவார்ட்டர் என்ன பண்ணலாம், ஓகே என் கம்பெனி வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்கேன். இது மாதிரி நீங்கள் ஒருத்தரும் உங்களுக்கு என்னெல்லாம் டாஸ்க் வரும்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு கேட்டகரியிலுமே ரைட் அப் டு 20 to 30 டாஸ்க். திஸ் இயர் என்ன பண்ணணும், ஓகே நம்ம ஏதோ ஒரு மியூசிக் கற்றுக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னா ஓகே இந்த இயர்க்குள்ளே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கமிங் டு இம்பார்ட்டன்ட் திங் டெய்லி டாஸ்க். டெய்லி என்ன பண்ணலாம், டெய்லி நான் ஒர்க் அவுட் பண்ணணும், டெய்லி வந்து நான் ப்ரேயர் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எவ்ரி டேக்கான டாஸ்க்கை வந்து நீங்கள் எழுதி வச்சிடணும். அதே மாதிரி வீக்லி என்னெல்லாம் பண்ணலாம், வீக்லி வந்து ரிவ்யூ வித் த டீம், மந்த்லி வந்து ரெண்ட் பே பண்ணணும், ஹேர் கட் பண்ணணும், ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணணும், இயர்லி போது டீமோட அப்ரைசல் டிசைட் பண்ணணும்,
என்னோட நியூ இயர் ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணணும், அதே மாதிரி வீட்டுக்கு ஏதாவது ஒரு அப்ளைன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும். இது முதற்கொண்டு உங்களோட ஃபேமிலியை முதற்கொண்டு யூ ஹேவ் டு மென்ஷன் எவ்ரி திங் ஓவர் தேர். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் அவுட்லைன். ஐ திங்க் சோஃபார் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது நீங்கள் டாஸ்க் போட முடிஞ்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் போட்டுட்டு நான் கம்ப்ளீட்டட் டாஸ்க்கில் எடுத்து வந்து போட்டுருங்க. அப்போ என்ன ஆகும், நீங்கள் இதில் போட உங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். என்றைக்காவது ஒரு பாயிண்ட்டில் வந்து இந்த கம்ப்ளீட்டட் டாஸ்க் இருக்கும்போது நம்ம இவ்வளோ வேலை பண்ணியிருக்கோமா, இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கமே அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் பீரியட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த லாக்டவுன் when you see that நம்ம இவ்வளோ விஷயங்கள் ப்ரொடக்டிவாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூல் பி ரியலி ஹாப்பி. ஸோ அதை மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி மைண்டு ஃப்ரீ ஆகிடும். அப்போ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுகிற டாஸ்க் லிஸ்ட் எப்படி இருக்கும், ஆல் டாஸ்க்குன்னு ஒன்று போட்டுக்கோங்க உங்கள் எக்ஸலில். ஆல் டாஸ்க் போட்டு இங்கே லைனாக டைப் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. நீங்கள் டைப்பிங் பண்ணுற ஆளாக இருந்தால் ஸோ இங்கே 100 200 எல்லாமே போயிட்டதுக்கப்புறம் அப்புறம் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து கேட்டகரி பிரிக்க போகிறீங்க. இது என்ன வெபினார், ஓகே டுடே. நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் இது ஒன் டுடே, ஓகே இது வந்து திஸ் வீக். இப்படின்ற மாதிரி நீங்கள் பிரித்ததுக்கப்புறம் ஒன் பியூட்டிஃபுல் திங் யூ கெட் while யூசிங் எக்ஸல் இஸ் இதை மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. இது நீங்கள் பென் அண்ட் பேப்பரில் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். பட் சில யூ சஜஸ்ட் இனிஷியலாக எப்போ நீங்கள் பண்ணாலும் பென் அண்ட் பேப்பரில் பண்ணுங்கள். அப்போ தான் மைண்டு நல்லா ஒர்க் ஆகும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா யூ ஃபீட் இட் இன் த சிஸ்டம். இங்கே வந்து நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக இங்கேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்தந்த கேட்டகரியில் போட்டிங்கன்னா திஸ் இஸ் யுவர் டாஸ்க் லிஸ்ட் இஸ் ரெடி. இப்போ எப்படி இந்த டாஸ்க் லிஸ்ட் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் எவ்ரிடே அப்படின்றத நெக்ஸ்ட்டு காமிக்கிறோம். ஓகே, we have switched to the PPT. ஓகே, இப்போ டெய்லி டாஸ்க் லிஸ்ட்டை எப்படி எழுதணும் அப்படின்னா எவ்ரிடே ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஐதர் இந்த நைட் ஆர் இந்த மார்னிங் உட்காந்துட்டு ஆஸ் ஐ செட் பென் அண்ட் பேப்பரோ இல்லை எக்ஸல்லையோ உட்காந்துட்டு நான் சொன்ன மற்றெல்லாம் முடிச்சிங்க. இப்போ ஒன் டைம் டாஸ்க் லிஸ்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்க. இனிமேல் உங்கள் லைஃப்பில் வரப்போது நீங்கள் டெய்லி எழுத போகிறது, அதனால் சீக்கிரமாக பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு அந்த 10 நிமிஷம் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ ரைட் டவுன் வாட் எவர் யூ ரிமெம்பர் ஃபார் தி டே. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே சில டாஸ்க்கை சொல்கிறனோ அதே மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு ஓகே நம்ம என்னெல்லாம் டாஸ்க் பண்ணணும் அப்படின்ட்டு கடன்னு தோன்றது எல்லாமே எழுதுங்க. அது எழுதி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் வேறு ஏதாவது தோணுதான்னு பார்த்துட்டு அண்ட் தென் நீங்கள் ரெகுலராக டெய்லி டாஸ்க்கு ஒன்று போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ டெய்லி பாத்திங் இது மார்க்கெட்டிங் அப்படின்றதெல்லாம் அதையும் எடுத்துகிட்டு வந்து இந்த டுடே டாஸ்க்கில் ஆட் பண்ணி விடுங்க. அப்போ இது எல்லாமே வந்தோடனே நவ் யூ நீட் டு ரைட் ஒரு டாஸ்க்குக்கும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு போடணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பண்ணாத விஷயமும் இதுதான். என்னென்னா இது மாதிரி டைம் டியூரேஷன் எழுதுனா இல்லை எனக்கு தெரியாது இது எவ்வளோ நேரம் ஆகும் அது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது அப்படின்வாங்க. நான் என்ன சொல்லுவேன், தியரிட்டிக்கலாக ஸ்டார்ட் டூயிங் இட். நீங்கள் பண்ணுற டாஸ்க் வந்து எழுதிட்டு அப்புறம் தப்பானா பரவாயில்ல, பட் ரைட் இட். எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த வீடியோ முடிச்சோன்னு நான் சொல்லியிருக்கேன், உங்களோட டாஸ்க் லிஸ்ட் எழுதுங்கன்னு சொன்னால் நீங்கள் ரஃப்லி ஓகே எனக்கு டாஸ்க் லிஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு 1 hour ஆகும் அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது நாளைக்கு காலையில் நாளைக்கு வெபினார் அப்படின்னு வெபினார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க, தமிழை காண்டாக்ட் பண்ண மைண்டில் வச்சுன்னா அதுக்கு 5 மினிட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு மெசேஜ் பண்ண போகிறீங்க, நான் வீடியோஸ் பார்க்க போகிறீங்க. ஸோ இதை மாதிரி எவ்ரி டாஸ்க்கு டைம் போடுங்க. டைம் போட்டு டோட்டலி யூ வில் நோ ஹவு மச் டைம் யூ ஆர் கோயிங் டு புட் ஆன் தி டாஸ்க். அதுக்கப்புறமா ரீப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஆர்டரில் எழுதிருப்பீங்க, அதுக்கப்புறமா எந்த ஆர்டரில் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வெபினார் முடிச்சு நீங்கள் வேறு ஏதாவது பண்ண போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது பண்ணிட்டு வெபினார் பண்ணுங்கள், வாட் எவர் பேஸ்ட் ஆன் யுவர் 20 டாஸ்க் ஆர் 30 டாஸ்க் ரீஆர்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் வேறு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் ஒர்க்கை ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அந்த டாஸ்க் படி போயிட்டே இருங்க. அண்ட் ஃபைனலாக டே முடியும் போது என்னென்ன டாஸ்க்கை முடிச்சிங்களோ கம்ப்ளீட்டாக டாஸ்க் லிஸ்ட்டை போட்டுட்டு மிச்சம் டாஸ்க்கை அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதில் சில விஷயங்கள் அடுத்த நாள் கேரி ஃபார்வர்ட் ஆகும், சில விஷயங்கள் காணா போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் வீட்டில் வந்து வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு என் டாஸ்க்கில் போட்டிருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி நான் பண்ணல, நான் வந்து ட்ரைனிங்கில் பிஸி ஐட்டம் பண்ணலைன்னு போது ஆட்டோமேட்டிக்லி தட்ஸ் டேக்கன் கேர். வீட்டில் யாரோ ஒருத்தங்க வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அன்லஸ் அவங்க வாங்கலைன்னா எனக்கு அது நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ அந்த வகையில் சில டாஸ்க்கை நீங்கள் பண்ணனாலும் அது முடிஞ்சு போயிடும், சில டாஸ்க் பண்ணலனா நெக்ஸ்ட் டே கேரி ஃபார்வர்ட் ஆகும். எண்ட் ஆஃப் தி டே அதையும் நீங்கள் கணக்கெடுங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் ரைட்டிங் அ டெய்லி டாஸ்க் லிஸ்ட். நவ் இதுதான் நிறைய பேருக்கு இருக்க ஒரு முக்கியமான கொஸ்டின். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டுங்க, நான் எவ்வளோ டாஸ்க் லிஸ்ட் எழுதி பார்த்துட்டேன், கோல்ஸ் லிஸ்ட் எழுதி பார்த்துட்டேன், ஆனால் என்னால் அதுபடி பண்ணவே முடியல. ஏன்னா நான் டாஸ்க் லிஸ்ட் எடுத்து எழுதும்போது தான் எழுதி முடிச்சோன்னே யாரோ ஒருத்தன் கால் பண்ணுறாங்க, கிளைண்ட் கால் பண்ணுறாங்க, என்னோட டீம் மெம்பர் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். பட் மை பாயிண்ட் இஸ் ஓகே, டாஸ்க் லிஸ்ட் எழுதிட்டீங்களா, நீங்கள் பாட்டு ஒர்க் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஒரு கால் வருது, கால் வந்த உடனே ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இப்போ நான் இந்த வெபினாரில் இருக்கேன், இந்த வெபினார் பண்ணுறது எனக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது. வழக்கமாக கால் எடுக்க மாட்டேன், இம்பார்ட்டன்ட் கால் வருதுன்னா காலை எடுத்து நான் வச்சோன்னே என்ன பண்ணுவேன், வச்சோன்னே மறுபடியும் இந்த வெபினாரில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். எக்ஸாக்ட்லி த சேம் திங் யூ ஆர் கோயிங் டு டூ. உங்கள் டாஸ்க் லிஸ்ட்டை போட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வாட் எவர் த டிஸ்டர்பன்ஸ் கம்ஸ் ஆன் த வே ஆர் வாட் எவர் தி இன்டர்ஃபியரன்ஸ் கம்ஸ் ஆன் த வே அதை அட்டன் பண்ணிவிட்டு உடனே யூ வில் கம் பேக் டு டாஸ்க் லிஸ்ட். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சஜஷன் ஐம் கிவிங். செகண்ட் சஜஷன், மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டாஸ்க் லிஸ்ட் படி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மற்ற டாஸ்க்கில் இன்வால்வ் ஆகாதீங்க. எக்ஸாம்பிள், சில நேரத்தில் நான் ஒர்க் பண்ணுற ரொம்ப ஹை இன்டென்ஸ் டாஸ்க்கில் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா ஃபோனை சைலண்டில் போட்டுருவேன், வாட்ஸ்அப்லாம் பார்க்கவே மாட்டேன். அன்லஸ் வெரி அர்ஜென்ட் இல்லை ஏதாவது எனக்கு கண்டிப்பாக கெட் பேக் பண்ணுவாங்கன்ற மாதிரி தோணுனாலே தவிர இல்லை ஃபோனை சைலண்டில் போட்டு என் பக்கத்தில் தான் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த கால் யார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு எனக்கு அர்ஜென்சி தெரியும். நார்மலான கால் வந்து ஐ டோன்ட் ஈவன் டேக் இட். ஏன் அப்படின்னா அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஐ டேக் 10 or 15 minutes பிரேக். அப்போ வந்து எல்லா காலும் கெட் பேக் பண்ணுவேன்.
இல்லை அந்த டைமில் ஒரு 10 பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கும் அந்த 10 மினிட்ஸ் பிரேக் டைமில் பண்ணுவேன். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்னடா இவ்வளோ மெக்கானிக்கலாக அப்படின்னு தோணும். பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஏன் அது மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின் திங் நமக்கு பல நேரத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகிற முக்கியமான காரணமே நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் டிங்னு அப்படின்னு ஒரு மெசேஜ் கேட்டோன்னு போயிட்டு பார்ப்போம். ஃபேஸ்புக்கில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் போய் பார்ப்போம். இமெயிலில் வந்தால் போய் பார்ப்போம். ஆனால் 99% ஆஃப் த டைம் நீங்கள் எடுத்து பாருங்கள், நீங்கள் பார்க்குற நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்போவே பார்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதை தள்ளி 1 hour 2 hours கழிச்சு இல்லை நீங்கள் நைட்டு கூட பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் தி டாப் இன்டர்நேஷனல் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்லாம் அப்படி தான். ஒரு நாளைக்கு 2 தடவை தான் மெயில் செக்கிங், காலையில் ஒரு தடவை நைட் ஒரு தடவை. சோஷியல் மீடியா செக்கிங் காலையில் ஒரு தடவை நைட் ஒரு தடவை. அது மாதிரி தே ஹேவ் த சிஸ்டம். மற்ற நேரம்லாம் வந்து உங்களுக்கு நம்ம அன்னெசரியாக போய் பார்க்குறோம். யோசிச்சு பாருங்க, இப்போ நான் இருக்கும்போது எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, someone has liked my post அப்படின்னு வருதுன்னா அதை நான் இப்போ உடனே பார்த்தணும்னு அவசியமே கிடையாது. எப்போ வேணாலும் பார்க்கலாம். என்னோட வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் வாட்ஸ்அப் ரிங்டோன் மோடில் இருந்ததே கிடையாது. நான் மொபைல் வாங்கின காலத்துலேருந்து எப்போவுமே சைலண்ட்டில் தான் இருக்கும். பிகாஸ் ஐ டிசைட் மை டைம் when I want to see the வாட்ஸ்அப். நிறைய பேருக்கு அப்படின்னா அர்ஜென்ட்னா என்னன்னு கேட்டால், அர்ஜென்ட்னா people are going to call me. என்னோட கால் எப்போவுமே ரிங் மோடில் இருக்கும் unless I'm in webinar or training session. அப்போது something is very urgent, people are going to call. அர்ஜென்ட் இல்லைன்னு போது வாட்ஸ்அப்பில் போடுறாங்க போது they can wait for some time அப்படின்னும் போது நான் டிசைட் பண்ணுறேன் எப்போ நான் வாட்ஸ்அப் பார்க்குறேன். எஸ்பெஷலி சம்டைம்ஸ் மேபி ப்ரொஃபஷனல் குரூப்பில் வந்து நீங்கள் ரிங்டோனில் வைக்கலாம் அர்ஜென்ட் அப்படின்போது, மேபி என்னோட வெபினார் குரூப் மாதிரி. பட் நான் நிறைய பேர் பார்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து எல்லாமே இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, டிங் 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 மெசேஜ் வந்துருக்கு. என்னன்னு கேட்டால் மெசேஜ் வாங்க பார்க்கலன்னு கேட்டால் அது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ மை கொஸ்டின் இஸ் தென் why are you keeping the ringtone for that? அந்த ரிங்டோன்னா நம்மளை அலர்ட் பண்ணுன்னு அர்த்தம். அப்போது நம்மளை அறியாமலேயே சப்கான்ஷியஸாக தட் would be disturbing you so much. அப்போ தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ் வாட் யூ கேன் டூ. உங்கள் ஃபோனை வந்து சைலண்ட் போடுறதா இருக்கட்டும், வாட்ஸ்அப்போட ரிங்டோன் எடுக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் எப்போ உங்களோட மொபைலை பார்க்குறீங்க டைமை டிசைட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அட்வைஸ். செகண்ட் அட்வைஸ் would be இதையும் தாண்டி நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னா அதை முடிச்ச உடனே ஒன்ஸ் அகேன் கெட் பேக் டு த டாஸ்க் லிஸ்ட். ஒரு 4 டாஸ்க் வச்சுருக்கீங்கன்னா திரும்ப டாஸ்க் லிஸ்ட்குள்ளே வந்துருங்க. அதுவே உங்கள் கையில் டாஸ்க் லிஸ்ட் இல்லைனா தான் பிரச்சனை. நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டீங்கன்னா திரும்ப உள்ளே வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. அதுதான் பல பேரோட ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் சில பேர்ட்ட கேட்டால் காலையிலேருந்து எவ்வளோ கால் பேசினா தெரியுமா, அதனால தான் வேலை முடிக்கலன்னு வாங்க. நான் கேட்குற சிம்பிளான ஒரு கொஸ்டின், உன் ஃபோனை எடு, என்கிட்ட காமிக்கோண்டா, நீ உன் கால் லாக் எடு, எவ்வளோ நேரம் எனக்கு கணக்கு போடு, ஒவ்வொரு காலுக்கும் எவ்வளோ நேரம் போடுன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணால் மாட்டிப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். என்கிட்ட மாட்டதில்ல, அவங்களுக்கே தெரியும் அவங்களே ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கப்புறம் ஒரு பதில் சொல்லுவாங்க, இல்லை கால் வந்து இவ்வளோ தான், ஆனால் அந்த கால் முடிச்சு திரும்ப நான் ஒர்க்குக்கு கெட் பேக் பண்ண டைம் ஆச்சுருவாங்க. அவங்களால ஏன் கெட் பேக் பண்ண முடியல அப்படின்னா தே டோன்ட் ஹேவ் எ ப்ராப்பர் டாஸ்க். என்ன பண்ணணும் அடுத்தது தெரியாது. அதனால் வந்து அவங்க அதுக்குள்ளே வரத்துக்குள்ளே மூடு மாறிடும். ஸோ தட் இஸ் தி பிக்கஸ்ட் சேலஞ்ச் ஃபார் எவ்ரி ஒன். அதனால தான் அந்த டாஸ்க்கை எழுதுங்க அப்படின்றது. ஸோ ஐம் ஆன்சரிங் த கொஸ்டின். டிஸ்ட்ராக்ட் ஆகிறது தடுக்கணும்னா 2 விஷயம். ஒன்று, டிஸ்ட்ராக்ஷன் நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க, ஃபோனெல்லாம் சைலண்ட்டில் ரொம்ப வைங்க, அது மாதிரி வைங்க. செகண்ட் திங், டிஸ்ட்ராக்ட் ஆனால் திரும்ப கெட் பேக் டு யூர் டாஸ்க் லிஸ்ட். நெக்ஸ்ட், வாட் will others think about me, what it look too mechanical having a checklist. பல பேர் அப்படி தான் கிண்டல் அடிச்சிருக்காங்க, என்ன இதெல்லாம் ஒரு மெக்கானிக்கலாக லைஃப் என்ஜாய் பண்ண மாட்டியா அப்படின்வாங்க. நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம லைஃப்பில் கற்றுக்கிட்ட எல்லா விஷயமே மெக்கானிக்கலாக தான். ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து டூ வீலர் ஓட, எஸ்பெஷலி டூ வீலர் ஓட்டுறாங்கன்னா தெரியும். எஸ்பெஷலி லேடிஸ் வந்து டூ வீலர் ஓட்ட கற்றுக்குறாங்கன்னா கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் அது மாதிரி என்னென்னா, என்ன நானே கிளச்சு பிடிக்கணுமா, நானே மிரர் பார்க்கணுமா, நானே கீர் பண்ணணுமா, நீ ஏதாவது ஒன்று பார்த்துக்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க. அப்போது ஆனால் ஸ்டார்டிங்கில் இது மாதிரி மெக்கானிக்கலாக இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டேன் நம்ம. இன்றைக்கி நீங்கள் வண்டி ஓட்டும்போது பாருங்கள், இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தோணாது. எத்தனை விஷயங்கள் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியாது. அவ்வளோ விஷயங்கள் எல்லாமே சர்வசாதாரணமாக வண்டி ஓட்டிட்டு போவீங்க, சைக்கிள் ஓட்டதாக இருக்கட்டும். அப்போது எவ்ரி திங் வாட் எவர் ஃபவுண்ட் இட் டு பி மெக்கானிக்கல், இன்க்ளூடிங் நடக்கிறது முதற்கொண்டு. நடக்கிறது நம்ம எவ்வளோ தடவை கீழே வந்திருப்போம், கையை பிடிச்சி நடப்பழகிருப்பாங்க. அப்போ எவ்ரி திங் இஸ் மெக்கானிக்கலி வி லேர்ன்ட். அதை வந்து நம்ம ஹேபிட்டாக 21 days 48 days அது மாதிரி கண்டினியூஸாக பண்ணி ஹேபிட்டாக மாற்றும்போது தட் டசன்ட் பிகம் எ மெக்கானிக்கல் திங் ஃபார் அஸ். நம்மளால் ரெகுலராக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் தட்ஸ் வை ஸ்டார்ட் மை ஃபேஸ்புக் லைவ். 21 days ஃபேஸ்புக் லைவ்னு ஆரம்பித்தேன். தொடர்ந்து இன்றைக்கி வரைக்கும் லைக் மோர் தென் 1000 days வந்து கிராஸ் பண்ண போகிறேன். டெய்லி பண்ணுறேன். எனக்கு அது ஒரு ஹேபிட்டாக மாறிச்சு. அது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டாகவே தெரியல. மற்றவங்களை பார்க்கும்போது என்ன இவன் டெய்லி ஒரு லைவ் பண்ணணும்னு சொல்கிறேன், அவங்கள பொறுத்தவரைக்கும் டிஸ்டர்பன்ஸாக தெரியல. ஐ மீன் அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்கலாம். பட் எனக்கு அது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காது. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதோ இல்லையோ, எனக்கு ஹெல்ப் பண்ணுது. என்னோட லைவை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வெபினார் பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஆல் யூ நீட் டு திங்க், உங்களை யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க என்ன லெவல்லேருந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ரிலேஷன், உங்கள் ப்ரொஃபஷன் மேலே எந்த அளவுக்கு அவங்க கேர் எடுத்துக்கிறாங்க, அவங்களோட ப்ரொஃபஷன் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் உண்மையாகவே ஜென்யூனா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு அட்வைஸ் வரும்போது அது யார்கிட்ட வந்தாலும் சரி, அதெல்லாம் பார்த்துட்டு யூ கேன் ஃபில்ட்ரேட். ஸோ அந்த வகையில் உங்களை கமெண்ட் பண்ணுறாங்களா கவலைப்படாதீங்க. இல்லை ஓகே திஸ் இஸ் வாட் ஐ எம், எனக்கு என் வேலை ஸ்மூத்தாக போகணும், எனக்கு மைண்டில் நிறைய விஷயங்கள் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் ஹென்ரி ஃபோர்ட் சொல்லுவார் அடிக்கடி. ஐ மீன் அவரோட ஒரு கோட், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஹென்ரி ஃபோர்ட் வந்து இஸ் வெரி நாலேஜபிள் பர்சன், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேர் வந்து அவரை சேலஞ்ச் பண்ணுறாங்க, இல்லை இந்த ஆளுக்கு வந்து விஷயமே தெரியாது, ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எல்லாருமே கூப்பிட்றாரு, ஓகே லெட்ஸ் ஹேவ் எ மீட்டிங், வில் டிஸ்கஸ் சொன்னோன்னே ஒரு ஃபீல்ட்லேருந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வராங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங்லேருந்து ஒருத்தர், வேறு இன்ஜினியரிங்லேருந்து ஒருத்தர் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் இஸ் ஷூட்டிங் எ கொஸ்டின். அந்த கொஸ்டின் கேட்டோன்னா ஹென்ரி ஃபோர்ட் வந்து ஒரு பெல்லை கிளிக் பண்ணுறாரு. கிளிக் பண்ணோன்னா ஒரு பர்சன் வராரு, அவரோட எம்ப்ளாயி வந்து இந்த கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் பண்ணுறாரு. அதே மாதிரி அதர் பர்சன், ஒரு மேத்தமெட்டிஷியன் ஒரு கொஸ்டின் கேட்டோன்னா இவர் இன்னொரு பெல்லை ரிங் பண்ணுறாரு, இன்னொரு பர்சன். இது மாதிரி யார் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஹென்ரி ஃபோர்ட் ஒரு ரிங் அடிச்சார்னா யாரோ ஒருத்தவங்க வராங்க, பதில் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிற விஷயம்,
நீ கேட்குற எல்லா விஷயமே நான் என் மைண்டில் போட்டு குப்பை மாதிரி வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாத்தையுமே என் கையில் ஆள் இருக்காங்க, அவங்க எல்லாமே இது பதில் சொல்லுவாங்க. நான் வந்து என் மைண்டை வந்து யோசிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். உலகத்தில் இருக்க கஷ்டமான விஷயம் யோசிக்கிறது தான் அப்படின்றார். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதே மாதிரி நீங்கள் மைண்டில் எல்லாமே குப்பை மாதிரி போட்டு போட்டு அடக்கி வச்சுக்காம when you put everything in written பேப்பர்லேயோ எக்ஸல்லையோ போட்டுட்டிங்கன்னா உங்கள் மைண்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எப்படி பிபிடி ரெடி பண்ணியிருக்கேன், இப்போ இந்த பிபிடி ரெடி பண்ணுறேன்னா நான் இதை பார்த்து ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகிறேன். இது இல்லைனா இப்போ என் மைண்டு எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகும், உட்காந்து யோசிச்சு எடுத்துகிட்டு வரணும், நிறைய விஷயங்கள் நான் மறந்து போகலாம். அப்போது யூ ஹேவ் டு சிம்பிளிஃபை யுவர் லைஃப். வெதர் அதர்ஸ் கிரிட்டிசைஸ் யூ ஆர் they teach you, make fun of you, it's your life, you are going to succeed in your life. நீங்கள் நல்லா வந்தீங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு கிண்டல் அடிச்ச அந்த ஃப்ரெண்டு கூட உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றது புரிஞ்சதுன்னா you will give your 100% in your writing your task list. And now difference between a person who writes task list and who doesn't write. எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிண்டல் அடிக்கக்கூடிய அதே ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ டாஸ்க் லிஸ்ட்டு போட்டு நீ இவ்வளோ தான் வேலை செய்கிற, நான் போடாமல் என்ன பண்ணுறேன் தெரியுமான்னு. நீங்கள் ஆனால் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு 10 டாஸ்க் எழுதுறீங்க, நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்னன்னா, என்னால் டாஸ்க் லிஸ்ட் எழுதுனா என்னால் முடிக்க முடியல, நான் 10 எழுதுனா 5 கூட பண்ண முடியலன்னுவாங்க. நான் சொல்லுவேன் 5 பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் a great success அப்படின்னுவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக டாஸ்க் லிஸ்ட் எழுதுறேன், நல்லா டியூனாக இருக்கேன். பட் என்னாலேயே 30 டாஸ்க் போட்டேன்னா 20க்கு மேலே முடிக்க முடியதில்லை. அதே மாதிரி என் மென்டாரே சொல்லுவார் இவ்வளோ முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி, அவரோட மென்டார் அதான் சொல்லுவார். ஸோ நம்ம எப்போவுமே கோலை பெருசாக வச்சுப்போம், பெருசாக வச்சுட்டு அதில் 50% தான் அச்சீவ் பண்ணணும். அப்போ என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் 10 டாஸ்க் எழுதும்போது நான் என்ன சொல்லுவேன்னா 30 டாஸ்க் எழுதுங்கன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் 30 எழுதும்போது அதில் 10 முடிச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக பிளான் பண்ண கூட அதிகமாக முடிக்கிறீங்க. ஸோ இது மாதிரி சில கோச் ஆர் மென்டார் உங்களுக்கு இருக்கும்போது உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணி உங்களை சக்சீட் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் when you write a task list, just take a comparison. நீங்கள் ஒரு 10 டாஸ்க்கு, உங்களுக்கும் 10 டாஸ்க் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டுக்கும் 10 டாஸ்க் இருக்குது, சேம் டாஸ்க்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 10 எழுதிட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்டு எழுதவே இல்லை. நீங்கள் எண்ட் ஆஃப் தி டே நைட் 5 தான் முடிக்கிறீங்க, அவர் வந்து 2 தான் முடிச்சிருப்பார். ஏன்னா அவர் டாஸ்க் என்ன டாஸ்க் இருக்குன்னே அவருக்கு தெரியாது. அப்போ 2 முடிச்சிருப்பார், பட் யூ வில் ஸ்டில் பி ஹாப்பி. ஏன்னா அப்பா நான் 2 டாஸ்க் முடிச்சிருந்தான்னு, அவருக்கு அந்த 8 பெண்டிங் இருக்குது தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு பாதரேஷன் இருந்துகிட்டே இருக்கும், என்னடா இது நம்ம 5 டாஸ்க் முடிக்கலையே 5 டாஸ்க் முடிக்கலேன். ஆனால் யூ ஹவ் ஆக்சுவலி கம்ப்ளீட்டட் 5 டாஸ்க், 5 இஸ் பெண்டிங். இந்த 5 நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி நாளைக்கு இருக்க 10 கூட சேர்த்தா 15 ஆகும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆச்சுன்னா 18 ஆகும். ஆனால் அவருக்கு அது தெரியாது, அவர் நாளைக்கு ஒரு 2 முடிப்பார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது கியூமுலேட்டிவாக ஒரு 1 வீக்கோ 1 மந்த்தோ கழிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு 50 டாஸ்க் பெண்டிங் இருக்குன்னா அவருக்கு ஒரு 100-200 டாஸ்க் பெண்டிங் இருக்கும். ஒன் ஃபைன் டே அவருக்கு எல்லாமே ப்ரெஷர் ஆகிடும், கண்டிப்பாக நீங்கள் முடிச்சே ஆகணுன்ற ப்ரெஷர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாக்டவுன் பீரியட் மாதிரி, இப்போ நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தால் நிறைய விஷயம் பண்ணியிருந்தேன். லாக்டவுன் டைமில் வந்து ஐ எம் ஏபிள் டு டூ லாட் ஆஃப் வெபினார்ஸ். பட் இதுவே அப்போ ப்ரிப்பேர்டாக இல்லாதவங்களாம் இப்போ தான் போய் கற்றுக்கிறாங்கன்னு போது அவங்க எப்போ கற்றுக்கிட்டு வந்து எப்போ வெபினார் பண்ணுறது. ஸோ அதை மாதிரி வந்து இப்போ டாஸ்க் லிஸ்ட் எழுதாதவங்க ஹாப்பியாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் அவங்களுக்கு நடுவில் எப்போது அந்த ஒரு பெரிய சேலஞ்ச் வருதோ இல்லை அவங்களுக்கு கியூமுலேட்டிவாக ஆட் ஆகிட்டு இதை நீ முடிச்சாகணும்னு வருதோ அப்போ கொலாப்ஸ் ஆகிடுவாங்க. பட் நம்மள மாதிரி டாஸ்க் லிஸ்ட் எழுதுறவங்க வந்து அப்பப்போ நம்ம வந்து அது ஒரு ஃபீட்பேக் டைம் செக் மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கரெக்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அண்ட் we will be on track. எப்போவுமே நம்ம கம்மியாக முடிக்கிறோம் அப்படின்னாலும் அட்லீஸ்ட் we are completing the task. So this is the biggest difference between writing a task list or if you don't write a task list. And now நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன டாஸ்க் லிஸ்ட் எப்போ எழுதலாம்னு சொல்லிட்டு நான் 2 சொல்லியிருப்பேன், நைட் எழுதலாம் இல்லை மார்னிங் சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி 3 என்ன அப்படின்னா, யூ கேன் either start it at the start of the day. ஸ்டார்ட் ஆஃப் த டேனா காலையில் எழுந்த உடனே எழுதலாம், இல்லை எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்து உட்காந்துனே எழுதலாம். அண்ட் செகண்ட் திங் இஸ் எண்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் டே. செகண்ட் ஆக்சுவலாக இந்த எண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் டேன்றது நான் ரீசெண்டாக ஒரு இடத்துல கற்றுக்கிட்டேன். அதை கற்றுக்கும் போது என்னென்னா அப்போ தான் நான் யோசிச்சேன், எண்ட் ஆஃப் த பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் ஆண்டர்ப்ரனர்லாம் எப்படின்னா காலையில் ஒர்க் ஆரம்பிச்சுனா நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும். 16 hours we work, அட்லீஸ்ட் 14 to 16 hours. நைட்டு படுக்க போகும்போது கூட மார்க்கெட்டிங்கோ இல்லை லேர்னிங்கோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போவோம். அப்போ வந்து எனக்கு அந்த எண்ட் ஆஃப் த பிஸ்னஸ் டேன்றது ரொம்ப புதுசாக இருந்தது. இப்போ நார்மலாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுலாம் பிஸ்னஸ் டே அப்படின்னா மார்னிங் ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு கிளம்பி வரது தான் உங்களோட பிஸ்னஸ் டே. இல்லை ஒரு கடை வச்சுக்காங்கன்னா கடையை பூட்டிட்டு வரவங்களுக்கு அதுதான் பிஸ்னஸ் டே. பட் என்ன மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் எப்படி அப்படின்னா எங்களுக்கு ஃபுல் டேவே பிஸ்னஸ் டே தான். பட் ஐ ரியலைஸ் தட் அது மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது ட்ரெயினர் சொல்லும்போது ஓகே நம்மளும் அப்போ ஏதாவது ஒரு இது மாதிரி ஒரு பிரிக்கணும், கண்டிப்பாக நைட் ஒரு 8 o'clock கூட இப்படி பிரிக்கணும், இல்லை 9 வரைக்குன்ற மாதிரி பிரிக்கணும்னு தோணுச்சு. ஸோ இப்போடால் அது மாதிரி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் டே முடிஞ்சோன்னே உட்காந்து நீங்கள் ஒரு டாஸ்க் லிஸ்ட் எழுதுங்க, இல்லையா எண்ட் ஆஃப் த டே நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எழுதுங்க. அண்ட் என்னுடைய அட்வைஸ் யூஸ்வலாக எப்போ அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா படுக்க போகிறது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க, அடுத்த நாளோட டாஸ்க்கு எழுதிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நைட்டு தூக்கத்திலேயே உங்கள் மைண்ட் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் இதுக்கு தேவையான விஷயங்களை ரெடி பண்ணும். தட் இஸ் ஆல்வேஸ் குட். அதே மாதிரி எப்போவுமே படுக்க போகும்போதும் சரி காலையில் எழுந்தோடனே சரி நல்ல விஷயங்களை மட்டும் யோசிங்க. ஏன்னா உங்களோட ட்ரீம்ஸ் எப்படி அக்குமுலேட் ஆகும் அப்படின்னா காலையில் நீங்கள் எழுந்தோடனே என்னாச்சோ நைட்டு படுக்க போகும்போது என்னாச்சோ இது ரெண்டுத்தை வச்சு தான் உங்களோட கம்ப்ளீட் ட்ரீம்ஸ் வந்து வரும். நடுவில் இருக்கலாம் அது அப்படியே கஷ்டம் அதுவே ஏதாவது போட்டுக்கும். ஸோ அந்த வகையில் எப்போவுமே நைட் வந்து ஹாப்பியாக போய் படுக்க போங்க, காலையில் எழுந்தோடனே ஹாப்பியாக இருங்க. நைட்டு டாஸ்க் லிஸ்ட் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தீஸ் ஆர் தி 3 time where you can write your task list. இதை தாண்டி இல்லை இதை விட்டுட்டிங்க அப்படின்னா எப்போனாலும் எழுதலாம். உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா தோணும் போதெல்லாம் நீங்கள் எழுதலாம், அப்பப்போ டாஸ்க் வர நீங்கள் எழுதிட்டே கூட போகலாம். அதே மாதிரி இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் நான் ஆட் பண்ணுறேன், டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. இப்போ டிஸ்ட்ராக்ஷன் இஸ் நத்திங் பட் நான் ஒரு டாஸ்க் லிஸ்ட் எழுதி பண்ணிகிட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு கிளைண்ட் கால் வருது. அந்த கிளைண்ட்டை முடிச்சோன்னா கால் முடிச்சா நாங்கள் ஒரு ப்ரொபோசல் கேட்குறாங்க அப்படின்னா
ஐ ஹவ் 2 ஆப்ஷன்ஸ். அந்த ப்ரொபோசல் நான் உடனேவும் அனுப்பலாம், இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு அனுப்பலாம். பேஸ்ட் ஆன் த ப்ரையாரிட்டி. இஃப் இட்ஸ் அர்ஜென்ட் நான் உடனே அனுப்புவேன். அது அர்ஜென்ட் இல்லைன்னா என்னோட டாஸ்க்கில் எழுதுறது தெரியுமா எக்ஸலில், அங்கே எடுத்துகிட்டு வந்து கடைசியாக இதை போட்டு பண்ணாను. அப்போ என்ன பண்ணுறேன், புதுசாக வர டாஸ்க்கை கூட நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். நான் ஒன்ஸ் எழுதிட்டேன் அப்படின்னா அதோட டாஸ்க் லிஸ்ட் ரிவைஸ் பண்ணக்கூடாது கிடையாது. ஆஸ் அ டே ப்ராக்ரஸ் நீங்கள் புது டாஸ்க் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரீப்ரையாரிட்டிஸும் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் நவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாக்குமெண்டேஷன், லைக் ஐ ஸ்டார்டட் இன் த பிகினிங். நம்ம இதெல்லாம் கேப்சர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணணுன்றது தெரியுது, எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு தெரியுது. மைண்ட் வந்து அந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக மாறும். நாளைக்கு நீங்கள் ஒரு டீம் ரெடி பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் எவ்வளோ இருக்கோ அந்தளவுக்கு வந்து உங்களால் வந்து ஒரு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து ஒரு டீமுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணுறதாக இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பிபிடி ப்ரெசென்டேஷன் பண்ணுறேன், இதை வந்து நான் ஒரு வீடியோவாக கேப்சர் பண்ணுறேன், இதை வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்னா தட்ஸ் கால்ட் அஸ் டாக்குமெண்டேஷன். அப்போ இது எதுக்கு யூஸ் ஆகும், நாளைக்கு இன்னொருத்தருக்கு இந்த வீடியோ நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம், அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண முடியும். அது பெய்டாக இருக்கலாம், இல்லை அன்பெய்டாக இருக்கலாம். இதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ அப்படின்னா அகைன் தட் கோஸ் இன் மை வெப்சைட். அது யாரோ படிச்சும் புரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் யாருக்கும் இதை ட்ரைனிங் எடு அப்படின்னு சொல்லும்போது இந்த மெட்டீரியல் அவங்ககிட்ட கொடுத்து ஓகே இது நீ படிச்சுக்கோ, இது இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஐ கேன் டீச் தெம். ஸோ கம்பெனிலாம் சொல்லும்போது எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சம்திங் இஸ் கமிங் ஆன் சேட். 1 செகண்ட், வாய்ஸ் பிரேக்கிங். ஓகே சாரி, நான் ஸ்லோ டவுன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, கம்பெனிலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் டாக்குமெண்டேஷன். நீங்கள் என்னென்னா பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள், நான் இந்த வெபினார் பண்ணுறேன் அப்படின்னும் போது இதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன். இந்த வெபினார் முடிச்சோன்னா நான் இந்த விஷயம் பண்ணணும், நாளைக்கு வெபினாருக்கு வந்து நான் டாபிக் டிசைட் பண்ணணும், போஸ்டர் ரெடி பண்ணணும், அப்புறம் அது இங்கெல்லாம் ஷேர் பண்ணணும், வெப்சைட்டில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் ஃபார் எவ்ரி திங் when you keep the system that will really help you in your life. நாட் only ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃபும் சரி. எப்படி ஒரு வீட்டில் இருக்கீங்கன்னா நான் ஒரு மளிகை சாமான் லிஸ்ட்டு போடுறீங்களோ அது மாதிரி மாதம் நமக்கு என்ன வேணுன்ற ஒரு லிஸ்ட்டு கூட உங்கள் கையில் ரெடியாக இருக்கணும். அப்பப்போ உட்காந்து எழுதாமல் மந்த்லி இதெல்லாம் தான் எங்கள் வீட்டுக்கு தேவைன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சுன்னா கூட that will really help the housewives and also husbands also. ஓகே, ஏன்னா ஆக்சுவலாக இது நான் இன்றைக்கி எடுத்த லிஸ்ட்டு. சரி, உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாவது சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்றதுக்காக ஆன்லைனில் ரிசர்ச் பண்ணியிருந்தேன். இதுக்கு நான் இதில் ஒன்று கூட நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் மேபி நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆப்ஸ் ஃபார் டாஸ்க் மேனேஜ்மெண்ட் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் டுடே ஜஸ்ட் ப்ரௌஸ் அண்ட் டுக் இட். Wonderlist, Todoist, Trello, Doodle, AnyDo, Things, Tick, Google Keep. இது வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை இந்த லிஸ்ட்டு நீ கூகுளில் படிச்சினாலே வரும் ஆப்ஸ் ஃபார் டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தான் யூஸ் பண்ணுறேன். ஐம் யூஸிங் எக்ஸல். நான் காமிச்ச மாதிரி கூகுள் ட்ரைவில் போட்டுவிட்டால் நீங்கள் 2-3 பேர் ஒர்க் பண்ணும்போது காமனாக ஷேர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட டாஸ்க் லிஸ்ட்டை நான் ட்ரைவில் அப்லோட் பண்ணிடுவேன், எப்போவுமே இருக்கும். அப்போ என்னோட மென்டார் அவரே பார்த்துப்பார், அவரோட கன்வீனியன்ட் டைமில் அவர் பார்த்துப்பார். என் டீம் மெம்பர் ட்ரைவில் அப்லோட் பண்ணிடுவாங்க, அவங்க நானே பார்த்துப்பேன். அதில் நான் தான் கரெக்ஷன் சொல்லுமா நான் அங்கேயே மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ எங்களுக்குள்ள காலே நடக்காது, எல்லாமே வந்து கூகுள் ட்ரைவ்லேயே முடிஞ்சிடும். அங்கேயே ட்ரான்சாக்ஷன், கம்யூனிகேஷன் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ ஐம் யூஸிங் கூகுள் ட்ரைவ் எஃபெக்டிவ்லி. அதே மாதிரி சில நேரத்தில் கூகுள் கேலண்டர், எல்லாத்துமே கூகுள் கேலண்டர் நீங்கள் போட முடியாது, ரொம்ப கன்ஜஸ்டட் ஆகிடும். பட் ஏதாவது குறிப்பிட்டது செலக்டிவான டாஸ்க் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆட் இட் இன் கூகுள் கேலண்டர். அதே மாதிரி மொபைலில் ரிமைண்டராக இருக்கட்டும் வச்சு யூஸ் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் கேஸ் பென் அண்ட் பேப்பர் ஐ வில் ஷோ யூ. எப்போவுமே கையில் வந்து பென் அண்ட் பேப்பர், அது என்னோட ஸ்கிரிப்ளிங் பேட் இல்லை எக்ஸாம் பேடு கையோட தான் இருக்கும். அண்ட் நவ் இப்போ நான் எடுத்துகிட்டு வரலாம் கொஞ்சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் எந்த முடிச்சிட்டேன். ஸ்டீவன் கோவேஸ் அப்படின்ற ஒரு ஆத்தரோட புக்கை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 7 Habits of Highly Effective People அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 4 quadrants பற்றி பேசுவார். இப்போ நீங்கள் டாஸ்க் லிஸ்ட் எழுதிட்டீங்க, அது எப்படி ரீப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு நான் சொன்னேன். எல்லா டாஸ்க் எழுதுனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா டாஸ்க்குமே மொத்தம் 4 கேட்டகரியில் வரும். மொத்தம் மேஜராக 2 கேட்டகரி, அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட். இந்த 2 கேட்டகரி சுற்றி தான் டாஸ்க் இருக்குது. அடுத்தது அந்த அர்ஜென்ட் ஆர் நாட் அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஒரு அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். எனக்கு நான் சொல்கிறேன்னா இட்ஸ் நீதர் அர்ஜென்ட் நார் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. நான் உடனே கற்றுக்கணுன்ற அர்ஜென்ட்டும் கிடையாது, நான் கண்டிப்பாக மியூசிக் கற்றுக்கணுன்ற அவசியமே கிடையாது. நான் எம்சி பேஸ் பண்ணி சிலது போகிறேன். மேபி அது வேறு எதுக்காக எனக்கு யூஸ் ஆகலாம். ஆனால் வந்து இது ரெண்டுமே இப்போதைக்கு அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்போ வந்து தட் கம்ஸ் அண்டர் 4th quadrant, நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட். ஒரு ஃப்ரெண்டு இன்றைக்கி நைட் வந்து மூவி போகலான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா அகைன் தட்ஸ் நாட் அர்ஜென்ட், நாட் இம்பார்ட்டன்ட் எனக்கு. அன்லெஸ் there is some relationship goal. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணனால தவிர ஜென்ரலாக அப்படின்னா கம்ஸ் அண்டர் நாட் அர்ஜென்ட். அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் என்பது ஓகே இப்போ எனக்கு 60 மெசேஜ் பண்ணால் நான் உடனே ரிப்ளை பண்ணணும் அப்படின்றது அர்ஜென்ட். அதோட இம்பார்ட்டன்ஸ்ன்றது இருக்குது, அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது. அது உடனே அவங்களுக்கு பண்ணால் நம்ம ரிப்ளை பண்ணதை பேஸ் பண்ணி அவங்க ஏதாவது ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்னா இட் கம்ஸ் அண்டர் இம்பார்ட்டன்ட். இல்லை இப்போ நம்ம பண்ணாலும் அவங்க நாளைக்கு தான் அது ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னா தட் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். அது மாதிரி வந்து ஒவ்வொரு டாஸ்க்கு வந்து உங்களுக்கு மாறும். இது உங்களுக்கு புரிஞ்சதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் உங்களோட டாஸ்க் எழுதிட்டு இது அர்ஜென்ட்டான்னு ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேளுங்க. அர்ஜென்ட்னா யூ போடுங்க, இம்பார்ட்டன்ட்னு கேளுங்க, இம்பார்ட்டன்ட்னா ஐ போடுங்க. அப்போ எதெல்லாம் யூ அண்ட் ஐயில் வருதோ ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிறதோட ஒரு ஆப்போசிட்டாக நடக்கும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். அதுக்கு நீங்கள் எஃபர்ட்டே போட தேவையில்ல. when something is urgent and important ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை பண்ணிவிடும்.
மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அர்ஜென்ட் அண்ட் நாட் இம்பார்ட்டன்ட் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்போம். என்ன விஷயம்னா ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்கும், ஆனால் அது இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது நமக்கு, அதுக்கு உடனே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முடிச்சிடும். எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க, இங்கே வாயன்னு கூப்பிட்றாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு காலில் இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஃப்ரெண்டு கூப்பிட்டது அர்ஜென்ட். ஆனால் அது எதுக்காக கூப்பிட்டான்னு பார்த்தா அவன் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்டா ஒன்றுமே சம்மந்தம் இல்லை அப்படின்னா தட் பிகம்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம லைஃப்பில் வந்து இந்த குவாட்ரண்ட் தான் வேஸ்ட் பண்ணுறோம். ரேதர் உங்களுக்கு இந்த ஒர்க்கை முடிச்சிங்க அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் முடிச்ச உடனே நீங்கள் பண்ண வேண்டிய இம்மீடியட் ஒர்க் நாட் அர்ஜென்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட், இதுதான் உங்கள் லைஃபோட கோலை நோக்கி நகர்த்துறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான குவாட்ரண்ட். என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் ஈவெண்ட் ஆங்கர் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னோட ஈவெண்ட் ஆங்கரிங் ஸ்கில்க்கு டெவலப் பண்ணுறதுக்கு வேறு என்னெல்லாம் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இனிமேல் கூப்பிட்ற இடத்துலலாம் வந்து சிங்கிங் ஸ்கில் தேவை, டான்சிங் ஸ்கில் தேவை, அது இருந்தால் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு வருது. இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்கில் தேவை அப்படின்னா தென் தட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ ஈவன் தோ நாட் அர்ஜென்ட். இன்றைக்கி எனக்கு அந்த ஸ்கில் இல்லைனாலும் என்னால் ஈவெண்ட் பண்ண முடியும், ஆனால் நான் காலத்துக்கும் அதை ஓட்டணும் அப்படின்னா அந்த ஸ்கில் எனக்கு வேணும். அப்படின்னும் போது திஸ் இஸ் நாட் அர்ஜென்ட் பட் ஸ்டில் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது இதுக்கு நான் டெய்லி கொஞ்சம் டைம் ஒதுக்கி பண்ணணும். ஸோ இந்த 4 குவார்டர் உங்களுக்கு எது புரியுதோ இல்லையோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும். உங்கள் லைஃப்பில் என்ன ட்ரீமோ என்ன கோலோ அது வந்து இப்போ உடனே உங்களுக்கு அர்ஜென்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடு வாங்கணுன்றது உங்களோட ட்ரீம், தட் இஸ் நாட் அர்ஜென்ட், உடனே வாங்கணுன்றது கிடையாது, ஆனால் அது இம்பார்ட்டன்ட். அப்போது நீங்கள் எவ்ரிடே அதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி என்ன ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ பணம் சேர்க்குறீங்க, என்ன மாதிரியான கெரியர் சூஸ் பண்ணிருக்கீங்கன்றது முக்கியம். அண்ட் நாட் அர்ஜென்ட் நாட் இம்பார்ட்டன்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணவே இல்லைனா பிரச்சனை கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சு ரிலாக்ஸ் பண்ணணும், ரொம்ப ஃபெட்டிகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க தெரியுமா, அப்போ பண்ணிங்கன்னா போதும். அப்போ உட்காந்து தேவையில்லாத வாட்ஸ்அப் சேட் பார்க்குறது, இல்லை ஜாலியாக போயிட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசிட்டு இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசுறது இம்பார்ட்டன்ட் இல்லை நான் சொல்ல, பேஸ்ட் ஆன் தி டைம் டியூரேஷன் வாட் யூ ஸ்பெண்ட். அன்னெசரியான சேட்டில் இன்வால்வ் ஆகுது, உட்காந்து தேவையில்லாமல் டிவி பார்க்குறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் நான் முடிச்சிட்டேன்ப்பா ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அப்படின்னும் போது இது எடுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் டேக்கன் கேர் ஆட்டோமேட்டிக்லி. தேர்ட் குவாட்ரண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் உங்களை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இந்த குவாட்ரண்ட்டுக்கு. ரீசெண்டாக என்னோட வெபினார்ஸ் கூட நிறைய பேர் கேட்ட கேள்வி நான் ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். தட் கேன் பி அர்ஜென்ட் பட் தட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அப்போது உங்களுக்குள்ள இந்த கேள்வி கேட்டுக்கோங்க, இனிமேல் எந்த ஒரு டாஸ்க்கை டச் பண்ணாலும் இஸ் தட் இம்பார்ட்டன்ட் ஆர் நாட். இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்போ அதை பற்றி நான் கவலைப்படலன்னு சொல்லிட்டு தள்ளி போடுங்க. ஸோ திஸ் இஸ் நீங்கள் இதை பற்றி ஃபர்தர் ரிசர்ச் பண்ணலாம். ஸ்டீவன் கோவேஸ் 4 குவாட்ரண்ட் போட்டாலே உங்களுக்கு வரும். அண்ட் ஒன் லாஸ்ட் அடிஷ்னல் டிப்ஸ் ஐ எம் கிவிங் யூ அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் வாட் மை மென்டார் டாக்டர் மகாராஜ் ஹஸ் டாட் மீ. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் நல்லா அட்டென்டிவாக கவனிச்சுன்னா நல்லா புரியும், அப்ளை பண்ணலாம். இப்போ நான் டாஸ்க்ஸ்லாம் எழுதிட்டேன், எனக்கு இது எப்படி நான் ரீப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன். நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இப்போ டெய்லி டாஸ்க் நான் எப்படி ரீப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், எஸ்பெஷலி என்ன மாதிரி பிஸ்னஸ் பீப்புள், ஆண்டர்ப்ரனர்ஸ் அண்ட் ஃப்ரீலான்சர்ஸ்க்கு இது முக்கியம். நான் காலையில் எழுந்த உடனே பண்ண வேண்டிய வேலைகள் எந்த ஆர்டரில் பண்ணணும். நிறைய பேர் ரிவர்ஸில் பண்ணுவோம். சில நேரத்தில் எடுத்தோடனே ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறது, எடுத்தோடனே டீம் மெம்பர் கால் பண்ணுறது, எடுத்தோடனே தேவையில்லாம மெசேஜஸ் பார்க்குறது, அதெல்லாம் கடைசி தான். எடுத்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்களுக்கு மேலே உங்களோட கோச்சோ மென்டாரோ உங்களோட குருவோ யாரோ அவரோட கம்யூனிகேஷன் பார்க்கணும். அது கேன் பி இந்த ஃபார்ம் ஆஃப் வாட்ஸ்அப் ஆர் கேன் பி த ஃபார்ம் ஆஃப் தி இமெயில், வாட் ஆஃப் தி கம்யூனிகேஷன், இல்லை ஃபோன் காலாக கூட இருக்கலாம். காலையில் உங்களோட பர்சனல் ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, சாப்பிட்றது ஒர்க் வந்து முடிச்சிட்டிங்க, ஒர்க் அவுட்லாம் முடிச்சிட்டிங்கன்னா, அடுத்த ஒர்க் ஆரம்பிக்கும் போது பண்ண வேண்டிய முதல் ஒர்க் உங்களுடைய மென்டார் ஆர் கோச் ஆர் உங்களுடைய கைட் அவங்ககிட்டேருந்து வந்து கூடிய கம்யூனிகேஷன், அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சென்டிங் த இன்வாய்ஸஸ். இதை நான் பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். இருக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா இன்வாய்ஸ். ஏன்னா இன்வாய்ஸ் அனுப்பிச்சின்னா உங்களுக்கு காசு வரும், கிளைண்ட்டு வந்து பேமெண்ட் வரும். அப்போது இன்வாய்ஸ் ஏன்னா அனுப்பிச்ச உடனே பேமெண்ட் வருமானு சொல்ல முடியாது. உங்கள் சைடு யூ ஹேவ் டு ப்ராசஸ் இட். அப்போது உங்கள் சைடு அதை அனுப்பிடுங்க, முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து ப்ரொபோசல். நிறைய கிளைண்ட் உங்கள்கிட்ட வந்து ப்ரொபோசல் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ப்ரொபோசல் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. ப்ரொபோசல் அனுப்பிச்சா தான் பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகும். அப்போது அடுத்தது அதை நீங்கள் பண்ணணும். அதுக்கு அடுத்தது கிளைண்ட் கால். சில கிளைண்ட் உங்களுக்கு கால்ஸ்க்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா நீங்கள் கால் பண்ணதோட இன்வாய்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா தட்ஸ் மோர் வேல்யூபிள். உங்களுக்கு மணி வரும், மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா கிளைண்ட்ஸ் கால், கிளைண்ட் மெசேஜ், நடுவில் நான் ஒன்று விட்டுட்டேன் மார்க்கெட்டிங். அது எல்லாமே இதிலே வந்துடும் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்லேயே, பட் ஸ்டில் யூ கேன் ஆட் இட். அதுக்கப்புறமா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். உங்களோட மார்க்கெட்டிங்கை முடிச்சிடணும் காலையிலேயே ஒரு 20 minutes. ஐ வில் பி டேக்கிங் ஒன் செஷன் ஆல்சோ. இட்ஸ் அ பெய்ட் வெபினார், எப்படி 20 minutes மார்க்கெட்டிங் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களோட டீமுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணணும். ஓகே, வாட் ஆர் தி ஒர்க் யூ ஆர் கோயிங் டு கிவ். இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே உங்கள் டீமுக்கு மெசேஜ் கொடுக்குறதும் இப்போ சில பேருக்கு அது மாதிரி ப்ரையாரிட்டி இருக்கும். மார்னிங் என் டீமுக்கு மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னா அப்போ யூ கேன் ஆல்சோ புஷ் இட் ஃபர்தர். மேலே கம்யூனிகேஷன் கோச் கற்று டீம் மெசேஜ், இல்லை அப்படின்னா உங்களோட டீம் மெசேஜ் லாஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெக்ரியேஷன். ஸோ உங்களோட டாஸ்க் லிஸ்ட்டில் நீங்கள் இது மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பல பேர் தப்பு பண்ணுவாங்க. என்னன்னா வேறு ஆர்டரில் பண்ணிவிட்டு இன்றைக்கி இன்வாய்ஸ் அனுப்ப மறந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் சாயந்தரம் 6 மணிக்கு இன்வாய்ஸ் அனுப்பி யூஸ் கிடையாது. இன்றைக்கி 6 மணிக்கு அனுப்பிச்சாலும் அடுத்த நாள் தான் அவங்க திறக்க போகிறாங்க, பிஸ்னஸ் அவர் க்ளோஸ்ட். நீங்கள் கொரியர் அனுப்பணும் அப்படின்னா 7 மணிக்கு அனுப்பிச்சுன்னா அகைன் இட்ஸ் நாட் கோயிங், தேர் நாட் கோயிங் டு டேக் இட். அப்போது இது மாதிரி வந்து நீங்கள் சார்ட் அவுட் பண்ணி என்ன ஆர்டரில் பண்ணணுமோ அது பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி ரியலி கிரேட். ஸோ ஃபார் தட் ஐ லைக் டு தேங்க் மை மென்டார் இஸ் டாக்டர் மகாராஜா. அவர் மேக்ஸிமம் நான் பேசுறது எல்லாமே நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். பட் பர்டிகுலர்லி நான் லாஸ்ட்டாக காமிச்சேன் அந்த செட் ஆஃப் திங்ஸ் ஹஸ் பீன் கைடிங் மீ வெரி க்ளோஸ்லி. இந்த ஆர்டரில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அதர் சர்வீசஸ் ஐம் டன் வித் த ப்ரெசன்டேஷன். ஒரு குயிக் ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். நாங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த லாக்டவுன் பீரியட் மேபி. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க குயிக்காக ஒரு 1 minute என்ன அப்படின்னா மற்ற ட்ரெயினர்ஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸை வி ஹவ் பீன் ப்ரொமோட்டிங். இது வந்து ஒன் ஆஃப் தி ப்ரோக்ராம்ஸ். இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ்
trainers would be approaching us. இல்லை நீங்கள் ட்ரெயினர் நீங்களும் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா என்கிட்ட சொல்லலாம். we will be marketing it online. லைக் இது மாதிரி ஃப்ளையர் ரெடி பண்ணி கொடுத்துட்டா அதில் எங்கள் ஃபோன் நம்பர் போட்டால் இல்லை ஃபோன் நம்பர் இல்லாமல் எவ்ரி ஒன் வில் பி ஷேரிங் இட். அதுக்கேற்ற மாதிரி we can discuss the referral percentage. இல்லை நீங்கள் earn பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு இது மாதிரி ஃப்ளையர்ஸ் என் கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் all you need to do is just keep sharing it with your friends. அங்கே எங்கேயோ பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆச்சுன்னா you are going to get the referral income. So this is one way of referral income. And second one, 3G IRPS அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து they are doing a webinar on artificial intelligence and they are also introducing so many products here. IIT Research Madras Research Parkல வச்சுட்டு they are doing a lot of projects. So அதில் I am doing it for the last 1 month and என்னோட டீமும் நிறைய பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். This is our earning report. And இதை பற்றி further information தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் I'll be sending you the details. So இதை மாதிரி if you want to earn something being at home அப்படின்னா we can also support you on this. That's it. Thank you so much and let's open it for the question and answer. And this is my business card. That's my business partner and co-anchor Nandini Aravindan. And எங்களை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா you can visit our website chennai1professionals.com. and எல்லா சோஷியல் மீடியாலையுமே இருக்கும், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், யூடியூப் எல்லாத்துலேயுமே சென்னை இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் சென்னை இவெண்ட் எம்சிஸ் ஆர் சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர்ஸ் எது போட்டிங்கனாலும் சரி, யூ கேன் ஃபைண்ட் அஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.